ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் ஓரியன்டாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் எதை சொன்னேன்னா ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் பற்றி நல்லா டிஃபைன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதை எப்பப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் அதோட சிம்பிள் ட்ரிக்ஸ், அப்புறம் என்னென்ன மாடல்ஸ்லாம் நமக்கு கொஸ்டின் வரலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒரு மாடலுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹச்சிசிஎஃப்ல டோட்டலாக 5 மாடல்ஸ் இருக்குது. அந்த 5 மாடல்ஸுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட ஹச்சிசிஎஃப் நம்மகிட்ட கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ அதில் இது ஒரு வேரியேஷன், லைக் பவர்ஸ் கணக்காக நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நமக்குள்ளக்க எல்லா நம்பர்ஸுமே பாருங்கள், எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் எனக்கு 2, 3, 5, 7 இதே தான் எல்லாத்துலையும் ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அதனால நமக்கு இதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் கொஸ்டின் ஈஸியாகிடுச்சு. டேரெக்டாக இதை நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இன்டேரக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது பதிலாக டேரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த 2 என்னது? பவர் 3. இங்கே பவர் 2, இங்கே பவர் 3. ஸோ இதில் எது கம்மியானது? எதுனா 2 பவர் 2 தான் கம்மி. ஸோ 2 பவர் 2 போட்டுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பை இப்போ 3 இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, பட் ஆனால் இங்கே 3 இல்லை. அப்போ 3 போடாதீங்க. இப்போ அடுத்து 5 இருக்குது. 5 பவர் 1, 5 பவர் 2, 5 பவர் 3. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 5 பவர் 1. ஸோ 5 பவர் 1 இன்டூ இப்போ இந்த 7 பவர் 4, 7 பவர் 3, 7 பவர் 2. இதில் எது கம்மி? 7 பவர் 2 தான் கம்மி. ஸோ 7 பவர் 2 போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 7 பவர் 2 வந்துட்டு 49. இதோட 5 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5, இந்த இடத்துல 4, 5 இன்டூ 4 விச் இஸ் ஈக்குவல் டு 20, 24. இப்போ திரும்ப 4 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0, 2, இந்த இடத்துல 8, 1, 9. ஸோ 980 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஹச்சிசிஎஃப். இன்டைரக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா டேரெக்டாக எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது. பட் ஆனால் ஹச்சிசிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக என்னென்ன ஃபேக்டர் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ அடுத்து செகண்ட் மாடல் நம்ம பார்க்கலாம். 2 numbers are in ratio of 15:11. ஸோ இது வந்து ரேஷியோ கொஸ்டின். ஓகே, இஃப் தேர் ஹச்சிசிஎஃப் இஸ் 13, ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரேஷியோ நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்கனாலே எப்படி நம்ம பொதுவாக அசியூம் பண்ணுவோம்? ஒன்று 15xனும் இன்னொரு 11xனும் அசியூம் பண்ணிப்போம். அப்புறம் அதுகளோட ஹச்சிசிஎஃப் என்னவா? 13. ஓகே, அப்போ அதோட இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ 1 தான் இதுக்கு வரும். கரெக்டாக? 15க்கும் 11க்கும் ஹச்சிசிஎஃப் என்ன? 1 தான். ஏன்னா இது ரெண்டும் கோ பிரைம். கரெக்டாக? 15க்கும் 11க்கும் வேற எந்த ஃபேக்டருமே காமனாக கிடையாது, 1 தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 13ன்னு கிடச்சிருச்சு. இப்போது இந்த 13 கொண்டு போய் இது ரெண்டோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 15 இன்ட்டு 13 என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல 15 போட்டு 13. இப்போ இந்த இடத்துல 45. இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? 15. ஸோ 5, இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 1. ஸோ 195. இன்னொரு ஒன்று என்னது? 13 இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. இப்போ இந்த இடத்துல 3 வரும், 4 வரும், 1. ஸோ 143 இன்னொரு ஆன்சர். ஸோ இதுதான் அந்த ரெண்டு நம்பரோட ஆன்சர். புரியுதா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் போகலாம். இது தேர்டு கொஸ்டின். த சம் ஆஃப் 2 numbers இஸ் 462 and their highest common factor is 22. What is the maximum number of pairs that satisfy the condition? இது வந்து மேத்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 2 நம்பரோட சம் அவங்க ஏதோ ஒரு சம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதோட ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்பர் ஆஃப் பேர்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 462ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஹச்சிசிஎஃப் அதுக்கு 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்கும்? 22 காமனாக இருக்கும். ஸோ இதுக்கும் முன்னாடி 22, இதுக்கும் முன்னாடி 22. ஸோ இது வந்து காமனாக இருக்கிற வேல்யூ. ஸோ இப்படி போட்டுக்கணும். இப்போது இந்த 22 காமனாக எடுத்து இந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக போகும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 462 டிவைட் பை 22. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 2, 22, சரி 44. இந்த இடத்துல என்ன வரும்? 2, 2, திரும்பவும் 1. ஸோ 22, 0. ஸோ நமக்கு 21 தான் ஆன்சர்னு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ 21 போட்டுக்கணும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது எக்ஸையும் ஒய்யையும் சம் பண்ணும்போது நமக்கு 21 தான் ஆன்சராக வரணும்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் பண்ணுது. இது என்னென்ன பாசிபிலிட்டிலலாம் வரலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி நமக்கு என்னென்ன வரலாம்? 1ம்
20யும் சேர்ந்தா வரும். ஓகே, இல்லைனா 2வும் 19ம் சேர்ந்தா வரும். இல்லைனா 3யும் 18ம் சேர்ந்தா வரும். 4ம் 17ம் சேர்ந்தா வரும். அப்புறம் 5ம் 16ம் சேர்ந்தா வரும். அப்புறம் 6ம் 15ம் சேர்ந்தா வரும். அப்புறம் 7ம் 14ம் சேர்ந்தா வரும். 8ம் 13ம் சேர்ந்தா வரும். 9ம் 12ம் சேர்ந்தா வரும். 10ம் 11ம் சேர்ந்தா வரும். அப்புறம் 11ம் 10ம் சேர்ந்தா வரும் தான். ஆனால் இது ஏற்கனவே இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சு கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்க தேவையில்லை. இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் கரெக்டாக. இப்போ இதுகளில் எது எது கோப்ரைமோ அதுக்கு தான் நம்மளோட பாசிபிள் பேர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 22 தான். அதை ஏற்கனவே இந்த இடத்துல எடுத்து தான் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவுமே காமன் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ சே எக்ஸாம்பிள் வந்து 7ம் 14ம் இருக்குதான், ஆனால் இதுக்கு என்ன காமன் ஃபேக்டர் இருக்குது, 7 இருக்கு. அப்போது 7 இதுக்கு இருக்குன்னா அங்கே 22 கொடுத்துருக்காங்களே, அதை வயலேட் பண்ணதுனால அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் கோப்ரைமை மட்டும் தான் எடுக்கணும். கோப்ரைம்னா என்ன, ரெண்டோட ஹச்சிசிஎஃப்பும் 1 தான் வரும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல 1ம் 20யும் எடுத்தால் ஹச்சிசிஎஃப் 1 தான். 2ம் 19ம் வரும். அப்புறம் 318 வராது, ஏன்னா ரெண்டும் வந்துட்டு ஹச்சிசிஎஃப் எடுத்தோன்னா 3 வரும், அதனால் எடுக்க மாட்டோம். ஓகே, அதே மாதிரி 4 அப்புறம் 17 எடுக்கலாம், 5 16 எடுக்கலாம், அப்புறம் 6 15 எடுக்க முடியாது, 7 இது எடுக்க முடியாது, அப்புறம் 8 13 எடுக்கலாம், அப்புறம் 9ம் 12ம் எடுக்க முடியாது, 10 and 11 எடுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் 6, டோட்டலி 6 பேர்ஸ். ஸோ இது வந்து மேத்தில் கேட்ட கொஸ்டின், கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுல. எஸ், ஸோ டக்கு டக்குன்னு பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ இது வந்து எத்தனாவது மாடல்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மாடல். Find the greatest possible length which can be used to measure exactly the lengths 4 meter 95 centimeter, 9 meter and 6 meter 65 centimeter. ஸோ இது வந்து செக்ஷன் ஆஃபீஸருக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து கிரேட்டஸ்ட்டாக ஒரு லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணுமா, அது இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகணுமா. இங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு HCF ப்ராப்ளம். இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிற மெத்தட்ஸ். ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி அக்கக்கா இருக்கிற பதிலாக மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. சென்டிமீட்டர் அப்படி கன்வெர்ட் பண்ணுறது 495, இந்த இடத்துல 900, இந்த இடத்துல 1665. ஓகேவா? இப்போது இதுகளுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம வந்து டிவிஷன் மெத்தட்லேயே HCF கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா 5 வந்து எல்லாத்தோட பண்ணும். ஏன்னா அந்த டிவிசிபிலிட்டி ரூலே ஃபாலோ ஆகுது. 5 இந்த 0 இந்த 5. ஓகே, இப்போது இங்கே நம்மளுக்கு போடும்போது 9 வரும், திரும்பவும் 9 வரும். இங்கே போடும்போது 1 வரும், திரும்ப 4 அங்கிட்டு போகும், 8 0. இங்கே போடும்போது 3 வரும், திரும்பவும் 3 வரும், திரும்பவும் 3 வரும். கரெக்டாக? இப்போ நான் வந்து 3ஆல் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ 33 வரும். இந்த இடத்துல 6 0, இந்த இடத்துல 1 1 1. இப்போ திரும்பவும் 3ஆல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஏன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் 1 தான், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ 3ஆல் டிவிசிபிள். இங்கேயும் வந்துட்டு எதெல்லாம் டிஜிட்ஸ் ஆட் பண்ணி 3ஆல் டிவிசிபிள் ஆகுதோ அது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல 11 வரும், இந்த இடத்துல 2 0, இந்த இடத்துல என்ன வரும், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோன்னா 3, திரும்பவும் அடுத்து 2 பேலன்ஸ் வரும், 21. ஸோ இட் வில் பி 7. ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம், ஏன்னா இதுக்கு மேலே காமனாக எந்த ஃபேக்டரும் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் என்ன, 5 × 3 × 3 வந்து 9. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 45ஓட நீங்கள் நிறுத்திடக்கூடாது. 45 சென்டிமீட்டர்னு ஒன்று சூஸில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா 0.45 மீட்டர்னு சூஸில் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னால் அதை எழுதிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ கடைசி லாஸ்ட் மாடல்களுக்கு போகிறோம். லாஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா 5th மாடல். இது என்னன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் இந்த ஒரு நம்பரையும் இன்னொரு ஒரு நம்பரையும் லீவ் ரிமைண்டர் இது அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்க, ஏதோ ஒரு கிரேட்டஸ்டான ஒரு நம்பர் வேணும், அது இந்த 2 நம்பரை டிவைட் பண்ண போகுது. அப்படி பண்ணும்போது இந்த 2 எனக்கு ரிமைண்டராக வரணும். கரெக்டாக? ஓகே, அப்படின்னா இப்போ பாருங்களே, 1657 இது இருக்குது, ஆனால் இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6ங்கிற ரிமைண்டர் வரணும்னா, அப்போ ஆக்சுவலாக ஒருவேளை -6 நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 1651. ஸோ இந்த நம்பருக்கும் இங்கே நான் குழக்க 2037 -5 which is equal to 2032. இந்த 2 நம்பருக்குமே நான் HCF கண்டுபிடிச்சிட்டேன்னா
எனக்கு அந்த வேல்யூ இந்த 2 வேல்யூவை டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 2 ரிமைண்டர்ஸ் வரும். புரியுதா? எஸ். ஓகே. இப்போ இந்த 2க்கு எப்படி HCF கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா யூக்ளிடியன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஏன்னா ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பரை உள்ளே போடுவீங்க, லெசர் நம்பரை இங்கே நம்மளுக்கு போடுவீங்க. ஓகே. இப்போ 1 டைம் தான் போகும். ஸோ 1651. ஸோ இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 1, இந்த இடத்துல வந்துட்டு 9 வந்திருக்கும், இந்த இடத்துல 1 மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த இடத்துல 8 வரும், இந்த இடத்துல 3 வரும். ஓகே. திரும்பவும் அதே மாதிரி இப்படி போட்டு இந்த இடத்துல இந்த ஸ்மாலர் நம்பரை உள்ளே போட்டுடணும். இப்போ திரும்பவும் எத்தனை சார் போகும்? மேபி இது ரெண்டையும் எப்பயும் இந்த மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல 2 டிஜிட்டையும் இந்த இடத்துல 2 டிஜிட்டையும் மறைச்சு நம்ம பார்க்கும்போது க்ளோசஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிடும். அதோட இந்த இடத்துல 8 வர்றதுனால ஒரு 2ஓ இல்லை 3ஓ கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 போடுவோம். 4னா 4, இந்த இடத்துல இருந்து 2, அப்புறம் 3 இங்கே நம்மளுக்கு போகும். 4 சார் 12, 15. ஓகே. ஸோ இது இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது எத்தனை? 3 சார். இப்போ இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணும்போது இது வந்துட்டு 4ஆக மாறும், இது 11ஆக மாறும், இந்த இடத்துல 7 வரும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 1 வரும். திரும்ப வந்துட்டு டிவிஷன் போட்டு 381 இப்படின்னு போட்டுருணும். ஓகே. இப்போ திரும்ப இதை வந்துட்டு நம்ம 3 சார் போட்டு பார்க்கலாம். 1 வரும், 2 வரும். இப்போ 3 × 2 6, 6 + 2 இது 8. ஓகே. இந்த இடத்துல 3 வரும். ஸோ 381. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துருச்சு? ரிமைண்டர் 0வாக வந்துருச்சு. என்ன டிவைட் பண்ணியிருக்கும் போது? 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கும் போது. ஸோ இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? எது வந்துட்டு கம்மியான நம்பரோ அதை தூக்கி அப்படியே போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல எது கம்மியான நம்பராக இருந்துச்சு? 127. ஸோ இந்த 127 தான் என்னோட HCF. ஸோ இந்த 127 தான் என்னோட ஆன்சர். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இதை வச்சு இந்த நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ரிமைண்டர்ஸ் வருதா இல்லையான்ட்டு. அவ்வளோதான். ஸோ இதுதான் மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிற 5 மாடல்ஸ். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ஆனால் அப்கமிங் வீடியோஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.